சவியோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதராணி திருநாய மேனே அஸ்மத் குரோ பகவதோஸ்ய தயக சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தன்யா விபூதிகி சர்வம் யதேவ நீமேன மதன்வயானா ஆதஸ்த நகக வகுளாவிராமம் ஸ்ரீமத்ததங்கள உணம் படமாமி மூத்னா பூதம் சரஸ்ய முதவாக்க பட்டவாத ஸ்ரீ பக்தி சாரகுலசேகர யோகி வாகா பக்திரான் ரேணு பலகாலய தீந்தமிஸ்தா ஸ்ரீமத் பராமசனிம் படதோஸ்மி நித்யம் நீலாஸ்துங்கஸ்தனகரி முக்கோத்திய கிருத்தம் பாராத்தியம் சரசிர சித்யா வயந்தி சோசித்யாதாம் நிகழ்ந்த கோதாதஸ்ய நம இதவிதம் பூவைய வாஸ்துபூதக அன்னவேராண்டாதாரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிய மின்னீசியால் பாடி கொடுத்தாள் தர்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொன்னுடைய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழியார் நாடினி வேங்கடற்கென்ற விதியை நின்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரத்துள்ளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள்நாச்சியார் தாயார் சமேத ஸ்ரீகிருஷ்ணன் தாமரை திருள்ளே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமக. ஸ்ரீவராக மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. முதல்ல பாசுரத்துக்கு எளிய விளக்கம், அப்புறம் அதனுடைய விரிவான விளக்கம், அப்புறம் அதனுடைய சுவாபதேசம். இது வரைக்கும் பகவான எப்படியெல்லாம் நம்ம சரணாகதி பண்ணணும், பகவான் எப்படிப்பட்டவன், அவனை எப்படி நம்ம சரணாகதி பண்ணணுங்கிறத 5 பாசுரத்தால் தாயார் நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டான். அப்படியே நம்மளுக்கெல்லாம் அஞ்ஞானம் இருக்குது. பகவான் இப்படி தான் இருப்பான்ற அந்த ஸ்வரூபத்தை நம்மளால் பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியலங்கிறதுக்கோசரம் இந்த 6வது பாசுரத்துலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் தாயார் நம்மளை அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு நம்மளெல்லாம் எழுப்புறதுங்கிறது நம்ம மனசில் பகவானை பதிய வைக்கிறது இல்லை. மறைஞ்சுட்டு இருக்கானே அவனை ஒளிவிட செய்யறது தான் இந்த பாசுரங்கள். நன்னா அனுபவிப்போம், அவனை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுப்போம். அடியே உள்ளும் சில விளக்கம் உள்ளும் சில விளக்கம் புல் அரையன் கோயில் வெள்ளை விழி தங்கியும் பேரவும் கேட்டிலையோ வெள்ளை விழி தங்கின் பேரவும் கேட்டிலையோ பிள்ளையெழும் திராய் பேய்முளை நஞ்சு உண்டு பிள்ளையெழும் திராய் பேய்முளை நஞ்சு உண்டு கள்ளச்சகடம் கலக்கு அழிய கால்வோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வேத்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளையெழுந்து வெள்ளையே
குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இப்போ முதல் இருக்கிற ஒரு சிறுமியை எழுப்புறா. அந்த சிறுமிக்கு என்னன்னா, அவ கண்ணனை அனுபவிக்கிறா மனசால. சொப்பனத்தில் கண்ணனோட அப்படியே அவ அனுபவமா அனுபவிச்சுட்டு இருக்கா. சொப்பனத்தில் கண்டா போறாத கண்ணனை நேர பார்க்கணும், அதனால எங்களோட சேர்ந்துக்கோன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு என்ன அடையாளம்? நீ எழுந்துக்க சொல்றியே, இது அர்த்தராத்திரியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. அதுக்கு தான் சொல்றான், பறவைகள்லாம் நம்மளுக்கு மனுஷாளுக்கெல்லாம் அலாரம் வேணும், அது வேணும், காத்தால எழுந்திருக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா சாதனங்களும் வேணும். ஆனா பறவைகளுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? காலங்காத்தால பார்த்தங்கன்னா அது எழுந்து அப்படியோ ஒரு பாட்டு பாடும். 4 மணி 3:30 மணிக்கெல்லாம் அது எழுந்துடும். அப்படியே நான் அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா, ஒரு பறவை ஒரு மாதிரி குரல் கொடுக்கும், அதுக்கு பதிலுக்கு இன்னொரு பறவை பதில் கொடுக்கும். அந்த இன்னொரு பறவை பதில் கொடுக்கலன்னா இது திருப்பி வேற ஒரு மாதிரி பதில் குரல் கொடுக்கும். உடனே அது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பதில் கொடுக்கும். அந்த மாதிரி அவைகளுக்கெல்லாம் அந்த புல்லும் சிலந்தான் அதெல்லாம் கூக்குரல் இடுறதே. அதே மாதிரி பட்சிகளுக்கு அரசனான அந்த கருடன் வாகனம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கருடன் அவன் அந்த கருட வாகனத்துல ஏறக்கூடிய அந்த கோவில்ல அந்த சங்கம் நாதம் ஒழிக்கிறது. காலகாத்தால கதவை தந்தோடனே சங்கநாதம் ஒழிக்கும் கோவிலெல்லாம். அதை நீ கேட்கலையா? அந்த மாதிரி கோவிலில் சங்கநாதமாக ஒழிச்சுட்டு அதை நீ கேட்டுக்கலையா? உன்னுடைய தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாயாக. எதுக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாவோ. அவர் சொல்றா, கண்ணனுடைய சேஷுதங்கள் அந்த பூதனை அழிச்சானே, அந்த சகடாசுரனை அழிச்சானே, அந்த மாதிரி இருக்கிற அந்த கண்ணனை அவன் இப்போ ஸ்ரீராப்திநாதனா பார்க்கடலை பட்டுன்னு யோகநத்திர பண்ணிட்டு இருக்கானே, அந்த கண்ணனை நம்ம போய் சேவிக்கணும். நம்ம போய் சேவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், முனிவர்களும் யோகிகளும் எப்பேற்பட்ட தபஸ் பண்ணுறவா எல்லாரும் எப்படி எழுந்திருக்கிறானாக்க, அவள் எழுந்திருக்கிற செய்யும் நம்ம எழுந்திருக்கிற செய்யும் சட்டுன்னு எழுந்திருக்கக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவான். நம்ம ஹிருதயத்தில் எப்படி பிரகலாதன் மலை மேலேருந்து கீழே தள்ளி போட்டப்போ, அவனை தூக்கி போட்டப்போ ஹிருதயத்தை கெட்டியமாக பிடிச்சிருந்தானா. ஏன்னு எல்லாரும் கேட்டாலாம். என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற என் பகவானுக்கு ஒரு அசைவு வந்துடக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் கீழே விழுந்தா பரவாயில்ல, எனக்கு என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பகவானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பிரகலாதன் சொன்னான். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் எழுந்திருக்கச்சே நம்ம ஹிருதயத்தில் கண்ணன் இருக்கானே, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக பரண்டு படுத்துன்னு நம்ம நெஞ்ச கையை வச்சு அழுத்திட்டு தான் நம்ம எழுந்திருக்கணும்னு சொல்லுவாள். அதை தான் இந்த இடத்துலையும் எடுத்து காட்டுறா. தன்னுடைய ஹிருதயத்தில் தானம் செஞ்சு அமர்ந்துருக்கானே அந்த அர்ச்சாதி அந்தர்யாமி கண்ணன், அந்த அந்தர்யாமி கண்ணனை அசையாத, அவனுடைய யோகம் கலையாத மெல்ல எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு காத்தால தூங்கி எழுந்துட்டோம்னாக்க உடனே பகவானை கை கூப்பிண்டு 7 தடவை ஹரி 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 ஹரின்னு சொல்லணும்னு சொல்லி பெரியவாடா சொல்லியிருக்கா. அதே மாதிரி நீங்கள் எது எப்போ சாப்பிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எதை வாயில் சாப்பிட்ட போட்டாலும் நம்ம நல்லதை தான் சாப்பிடணும். சாப்பிட செய்யும் கோவிந்தா நாமத்தை சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி வெளியில எங்க கிளம்புறதுனாலும் கேசவ நாமத்தை சொல்லிட்டு தான் வெளியேறணும். அதே மாதிரி ராத்திரி நீங்க படுத்துக்கிறவங்கனாக்க மாதவ நாமத்தை சொல்லிட்டு தான் நீங்க தூங்கணும். அந்த மாதிரி அவள்லாம் பண்றாளே, அந்த அவளுடைய அந்த ஹரி நாமம் உள்ள புகுந்து நம்ம உள்ளத்துல புகுந்து நம்ம உள்ள குளிர்ந்து போய் அவனை சேவிக்கணும். எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த 6ஆம் பாட்டுல இருந்து 10ஆம் பாட்டு வரை கண்ணன் மேல எப்படியெல்லாம் எல்லாரும் ஈடுபாடு பட்டிருக்காளோ அவளெல்லாம் எழுப்புறான். அதாவது இது பாகவதர்களை எழுப்புறது, பாகவதர்களை சேர்த்துக்கிறது. அதை தான் இந்த இடத்துல பெரிய சொல்றான். ஏன்னு கேட்டால், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அனுபவிக்கணும்னாக்க நம்ம தனியாக அனுபவிக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, எந்த ஒரு நல்ல தின்பண்டமோ
எந்த ஒரு நல்ல பொருளோ கிடைச்சதுனாக்க 10 பேரை கூட்டு வச்சிருந்து பகிர்ந்து தான் அதை சாப்பிடணும், நீயே தனியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. அந்த மாதிரி இவா இவாளே போகலாம், கண்ணனுடைய மாளிகைக்கு இவா போகலாம், இவா கண்ணனை எழுப்பலாம், கண்ணனுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். அது இவாளுக்கு கிடையாது. பாகவத கோஷ்டியில போகணும், பாகவத கோஷ்டியில போய் அவனை அனுபவிக்கணும்னு சொல்றான். இதுக்கு ஒரு 4-5 காரணங்களை சொல்றான். ஒண்ணுனாக்க ஒரு பெரிய புயல் அடிக்கிறது. புயல் அடிக்கிறதுனா பக்கத்துல நம்மளுக்கு யாராவது இருந்தாதான் அவளை பிடிச்சிட்டு நம்ம நல்லபடியா வர முடியும். அதே மாதிரி ஆற்றுல பிரவாகமா வருது, அப்போ நம்மளுக்கு யாராவது இன்னொருத்தருடைய துணை இருந்தாதான் வர முடியும். அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட, அவனுடைய அந்த அழகை அனுபவிக்கிறதுக்கு கூட சௌந்தர்யாக்கியா சரித் அப்படிங்கிறான் வேதம் சொல்றது. அவனுடைய குணங்களை நினைச்ச மாத்திரத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கு கூட கூட யாராவது நம்மளுக்கு இருக்கணுமா. இதை திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள்லேருந்து பெரியவெல்லாம் எடுத்து காட்டுவார். என்னன்னா, நினைந்துரும் செல்லுந்தரும் நெஞ்சு இடிந்து உகும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். அந்த நினைக்கிற நேரத்துல சொல்ற நேரத்துல எப்பெல்லாம் நெஞ்சு துடிச்சு போறதே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி காலம் எழா கண்ண நீரும் நில்ல, நீ கால் நடக்க மாட்டேங்கிறது, கண்ண நீர் வத்த மாட்டேங்கிறது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது, அவனை நினைச்சுட்டேன்னா மெய் மறந்து போயிடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ற வனமாலைய தரிச்சுட்டு இருக்கிறவன் அந்த பகவான். அவன் நேர அனுபவிக்கிறதுக்கு நம்ம தனியா போனவனா போறவே போறாதான். திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றார், இவரை நான் எவ்வூரையும் பார்ப்பேன், இந்த ஊர்ல தான் இருக்கார், பெருமானை தான் சேவிக்கிறார். அந்த நேர தான் பார்த்து சாரநாத பெருமானை சாரநாத கோயில் நின்று சேவிச்சுட்டு இருக்கார். ஆனா மனசு எங்கேயோ போயிடுது, ஸ்தம்பிச்சு போயிடுது. இவனை நான் எங்க பார்ப்பேன், எந்த ஊர்ல பார்ப்பேன்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு அஞ்ஞானமான இருளை போக்கடிக்கிறதுக்கு சக்கரத்தாழ்வானோடும் பாவ கூட்டத்தை அழிக்கிறதுக்கு சம்சார சாரத்துல நம்மளை அழுத்தாத இருக்கிறதுக்கு அந்த சங்கத்தோடும் சாங்கத்தோடும் கூடியிருக்கிற என் பெருமானை கொண்டு இவ யார் தெரியலையே அப்படின்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் கேட்கிறாராம். அந்த மாதிரி மனசு ஸ்தம்பிச்சு போயிடுறது அப்படின்னு சொல்லி பெரியவாழ்ல அந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அதே அதுக்காக ரெண்டாவது என்ன காரணம்னு கேட்டா, பெண்களுடைய மனசும் சுபாவமும் ரொம்ப மிருதுவானது. மற்றவர்களுக்கு பகவானோட நம்ம மட்டும் போய் பகவானை சேவிப்போன்ற எண்ணம் வராது, 4 பேரோட போகணுங்கிற எண்ணம் தான் வரும். அதை தான் இந்த இடத்துல அவளுடைய பெண்மையினுடைய சுபாவத்தை இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அதே மாதிரி கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிக்க செய்யும் பெரியவர்களை முன்னிட்டு தான் நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்றா. நிவேதயதகா மா க்ஷிப்ரம் அப்படின்னு சொல்லி விபீஷ்ணனை முன்னிட்டு கொண்டுதான் எல்லாம் நடந்தது. அதே மாதிரி பிதாமகம் தாமு முனிம் அப்படின்னு தன்னுடைய தாத்தாவை முன்னிட்டு கொண்டுதான் இருள்புரி அப்படின்னு சொல்றார் ஆள வந்தார். நாதமுனிகளை முன்னிட்டு கொண்டுதான் நான் அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் கிட்ட சொல்றார். அதே மாதிரி உடன் கூடுவது அடியார் குலங்களையே அப்படின்னு சொல்றார் குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி எல்லா அடியார் குலங்கள் கூடி இருந்து குழுகிறது தான் நம்மளுடைய இது. அதே மாதிரி ஜன்ம கர்ம சமே திவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தன்னுடைய பிறப்புலையும் செயல்லையும் ஈடுபட்டு மோகிக்கிறான். அது ஏன்னா அந்த மோகம் எதுக்கு வருதா, அவனுக்கு அந்த பாகவத கூட்டத்தை பார்த்த உடனே, பக்தர்களை கூட்டத்தை பார்த்த உடனே அவனே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறானா. ஆஹா, என்னுடைய குழந்தைகள்லாம் என்னோட சேர்ந்துருக்கிறதுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கறான். அந்த மாதிரி ஒரு நல்ல பொருளை எப்பவும் சேர்த்து தான் அனுபவிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல தாயார் எல்லாரையும் கூப்பிடுறதா சொல்றான், எல்லாரையும் எழுப்புறதா சொல்றான். 5 குடி 5 லட்சம் ஜனங்களையும் எழுப்பிட்டு கண்ணனை சேவிக்க போறா ஆண்டாள். எல்லாருக்கும் கிருஷ்ணன் இடத்துல ஈடுபாடு இருக்கு. ஒரு சிலருக்கு நம்மள மாதிரி அவ்வளோ ஈடுபாடு இல்லை அவங்கிட்ட. அப்படிங்கிறச்சையும் அந்த ஈடுபாடை உண்டாக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. ஒரு சிலருக்கு ஈடுபாடு இல்லைன்னா அந்த ஈடுபாடை உண்டாக்கணும்.
அதை எப்படி உண்டாக்குறது அப்படின்னாக்க இதுதான். இதோபார், நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து வந்துட்டோம், நீயும் வாமா எங்களோட சேர்ந்துக்கோன்னு சொல்கிறா. அந்த சத் சங்கத்தில் சேர்ந்தா அவளுக்கு அந்த ஈடுபாடு வந்துருமோ இல்லையோ, அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். புல்லும், இந்த புல்லுங்கிற வார்த்தைக்கு 3 அடையாளங்களை சொல்கிறான். ஒன்றுனாக்க, அந்த எந்த பெண்ணினுடைய வாசலில் வந்து நிற்கிறாளோ அவளுக்கு அந்த வந்து எழுப்புறதுக்கு இந்த பறவைகளுடைய சத்தத்தை எடுத்து காட்டுறான். அந்த பட்சிகளுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாக்கியம், காலங்காத்தால வந்துட்டு நம்ம எழுந்திருக்கணும், எல்லாரையும் எழுப்பணுங்கிற அந்த பாக்கியம் இருக்கே, அந்த மாதிரி அது சாயங்காலானா போய் படுத்துடணும். காலங்காத்தால எழுந்திருப்போம், நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ராத்திரி 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்துட்டு கால வேளையில பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அந்த சிறையில் இந்த சீதைக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் போல ராவணனை ராமன் வதம் பண்ணிட்டான்னு சொன்னப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாளாம். ஆஹா, நம்ம ராமன் வந்துட்டான், நம்ம காகுஸ்தன் வந்துட்டான், நம்மளை கூட்டின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்பு அந்த ராமனையே நினைச்சுட்டு இருந்தாளே, அப்ப அந்த ராமன் வந்துட்டாங்கிற அந்த செய்தியை கேட்டு அவ அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னாளே. அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கணும். எப்படி எல்லாரையும் சேர்ந்து நினைச்சுட்டா எப்படி சீதை மாதா ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு ஜெயிச்சாலோ, அந்த மாதிரி நம்மளும் ராமநாமத்தை சொல்லியே நம்ம வாழ்க்கையை எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புல்லறையன் கோயில், பறவைகளுக்கெல்லாம் கருடன் தான் தலைவர். அந்த கருடனுடைய கோவில்ல ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற, எல்லா ஊரு உலகம் எல்லாத்துலேயும் பிதற்றதுக்கு அவன் என்ன பண்றான்? கருடாரூபனா யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தான்? பெரியாருக்கு கருடாரூபனா காட்சி தந்தான். அதே மாதிரி நம்மளுக்கு வீதி உலா வரான். கருட வாகனம்னு சொன்னால் எல்லாரும் போய் சேவிக்கிறோம். வீதியில் உலா வந்து கோவிலுக்கு போக முடிவாளையாரு கூட அவளுக்கு அங்கே வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து அவனுடைய கோவில் பட்சியான அந்த கருடனை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். அதே மாதிரி லக்ஷ்மணனை வந்து ராமனுடைய தம்பின்னு சொல்லுவான். அதே மாதிரி லக்ஷ்மணனுடைய அண்ணனும் ராமனை சொல்லுவான். அந்த மாதிரி கருட வாகனம் அப்படிங்கிற செய்யும். அந்த கருடனுக்கு மேலே இருக்கிற பெருமாள் கருடன் மேலே ஏறி வந்தான், கருடன் பெருமாளை தாங்கிட்டு வந்தான். 2 விதமாகவும் அதுக்கு நல்லபடியே அர்த்தங்கள்லாம் சொல்லுவா எல்லாரும். அயோத்தியிலையும் நந்த புறத்துலையும் ராமனும் கண்ணனும் பெருமாளெல்லாம் சேவிச்சார். பட்டாபிஷேகம் நாள் குறித்த உடனே போய் சேவிக்க பண்ணப்போ இங்கே இருக்கிற அந்த ரங்கநாதனை தான் அங்கேயும் போய் ராமன் சேவிச்சான். அதே மாதிரி கண்ணனும் போய் பெருமாளை சேவிச்சான். சாந்தினி வெங்கட ஆச்சாரியன்கிட்ட போய் கலைகள் கற்றுனான். ராமன் வசிஷ்டர்கிட்ட கலைகள் கற்றுனான். என்னத்துக்கோசரம்? குருகுலத்தில் போய் இருந்து கலைகள் கற்றுக்கணுங்கிறது சாஸ்திரம், பெருமாளை சேவிக்கணுங்கிறது சாஸ்திரம். இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கோசரம்தான் அவளே மனுஷனா பிறந்தாலும் இந்த வழியெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்கா. அதே மாதிரி துருவர்களுக்கெல்லாம் வந்து கருடாரூடனா காட்சி கொடுத்துருக்கான் பகவான். அது சுவாமி தேசிகன் கருட தண்டகம்னு சோஸ்திரங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கருட தண்டகத்தை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி பெருமாள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருடன் வந்து பகவானுக்கு பல வகையில் இதுபட்டதுனால கஜேந்திர ஆழ்வார், ஜனகன் எல்லாருக்கும் அவன் கருடாரூபனா அவன் காட்சி கொடுத்துருக்கிறதுனால புல்லும் சிறுமினகான் புல் அரையன் கோயில், அந்த புல் அரையன் கோவில்ங்கிறத ரொம்ப வசத்தியாக சொல்கிறான். அந்த புல் அரையன்கிறது வந்து கருட வாகனமாக இருக்கிற அந்த பெருமாள் வசிக்கிற கோவில் அப்படிங்கிறதுக்கு அதை எடுத்து சொல்கிறான். தொழும் காதல் களிர் அழிப்பால் புல்லூர்ந்த தோன்றினையே, உண்மையில எங்களுக்கெல்லாம் பக்தி வரணுங்கிறதுக்கோசரம் அந்த கருட வாகனனா நீ வந்தையே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இது பண்றாங்க. நம்மாழ்வார் பாடுறார் ஒரு பாசுரத்தில், ஒரு நாள் அந்த கருடன் மேலே ஏறி வீதி வர மாட்டியா
ஒரு நாள் வந்து எனக்கு காட்சி தர மாட்டியான்னு கேட்குறான். அதை தான் இந்த இடத்துல பெரியவள எடுத்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வெள்ளை விழிச்சங்கு, அந்த வெள்ளை விழிச்சங்கு அவனுடைய கையில் ஏந்தின்னு இருக்கானே, அந்த சங்கு எப்பேற்பட்ட வசத்தியானதுங்கிறத சாந்தோக்கியம் உபநிஷத்துல அதனுடைய மேன்மை ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் அந்த கற்பூரம் நாருமுங்கிற 11 பாசத்துலேயும் அந்த சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கான். பேர் அரவம், அந்த சங்கத்தினுடைய நாதங்கிறது பேர் அரவம், ரொம்ப பெரிய அரவம். சங்கநாதங்கிறது பெரிய அரவம். அந்த மகாபாரத புத்தகத்துல அவாவா தன்னுடைய சங்கங்களை ஊதுறாளாம். ஆனா கண்ணன் அந்த பாண்டிய ஜலத்தை எடுத்து ஊதின நிமிஷத்துக்கு அத்தனை பேர் வயிறும் கலங்கி போயிட்டான். அதை தான் அந்த இடத்துல சொல்லுவான். பிள்ளாய் எழுதினார். அவ பகவன் அனுபவத்திலேயே படுத்துட்டு இருக்கான். அந்த பகவன் அனுபவத்திலேயே படுத்துட்டு இருக்கிறதுல எழுந்து வா, நீ மட்டும் அனுபவிக்காத, எந்த பொருளையும் நம்மளே தனியா அனுபவிக்க கூடாது, நீயும் வா அப்படின்னு சொல்லி சொல்றான். பேய் முளை நஞ்சு உண்டு. பகவான் வந்து பூதனை அழிச்சதை இந்த இடத்துல பெருசா சொல்றான். தாயார் அவனுடைய முதல் சேஷ்டிதம் பேய் முளை நஞ்சு உண்டு. அவ எப்படி வரா, பூதனை எப்படி வரா, ராத்திரி வரா, யசோத மாதிரியே நல்லா அழகா வேஷம் போட்டு வரா. வந்துட்டு அவளை கண்ணனை பார்த்து வாடா வா கண்ணா, என் குழந்தையே வாடா, உனக்கு பாலமுது பண்றேன் வான்னு சொல்லி கூப்பிடுறான். கண்ணை வந்து தூங்குறாப்புல பாவனை பண்றான். ஏன்னா அவனுடைய திருஷ்டி, அவனுடைய கண் பார்வை அவன் மேல பட்டுனாக்க அவளை அழிக்க முடியாத போயிடும். அதனால கண்ணனுடைய பார்வை மேல பட்டுனா நம்மளுக்கு ஏது கஷ்டம், அந்த பார்வை பட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கண்ணை மூடிட்டு இருக்காப்புல இருக்கானா. இருந்து அப்படியே அவகிட்ட தாவி போனான். தாவி போய் அவ வந்து தன்னுடைய விஷப்பாலை கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறா. அவளை பூராத்தையும் பண்றான். இந்த விஷயத்த தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்வார்கள். தூய குழவியார், அப்படியே ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி அவர்கிட்ட தாவி போய் அந்த விஷத்தை அமுது செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ஒக்கலை வைத்து இடுப்புல வச்சுண்டு மடியில வச்சுண்டு அப்படியே உனக்கு விஷப்பாலை கொடுத்தாளே, அவளையும் நீ ஆட்கொண்டியே, அவளுக்கும் நீ மோட்சம் கொடுத்தியே அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்ற. அந்த பூதனை இறந்ததும் அவ சத்தம் கேட்டு அத்தனை பேரும் வர. அந்த பூதனைக்கு சடங்குகள்லாம் செஞ்சாலாம். ஏன்னு கேட்டா கண்ணனால அவ மோட்சம் பெற்றவோ, அதனால அந்த விஷப்பால் கொடுக்க வந்த பூதனைய யசோதம் வேஷம் தரிச்சு வந்தாலும் சுவாமி தேசிகர் ஆழ்வார்கள் எல்லாரும் எப்படி சொல்றானாக்க, பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமொழியோடு உயிரை ஒற்ற வாங்கி உண்ட வாயார் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். அதே மாதிரி ஆழ்வாரை புள்ளின் உருவாகி நல்லூரில் வந்த பூதனை மாட அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி பூதனை அழிச்சதுங்கிறது ஒரு ரொம்ப வசதியான ஒரு சரித்திரம். அதுக்கு அடுத்தது கள்ள சகடம். பூதனையுடைய வரலாற்றை சொன்ன உடனே அடுத்தது சகடாசுரனுடைய வரலாற்றை சொல்றான். இந்த ரெண்டு ஏன் விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, கண்ணனுடைய வாய் அமுதத்தால பால் உண்ணப்பெற்று மாய்ந்து மோட்சம் பெற்றவள் பூதனை. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். அவனுடைய வாய் அமுதத்தால மோட்சம் பெற்றவள் பூதனை. அவனுடைய திருவடியால அடிக்கப்பட்டு சகடம் கள்ள கடல் காலோச்சி அந்த காலால அழிக்கப்பட்டு அதனால மோட்சம் பெற்றவன் சகடாசுரன். இவா ரெண்டு பேருக்கு அப்பேற்பட்ட பாக்கியம். மீதி எல்லாரையுமே கையால காலால இப்படிதான் கண்ணன் அழிச்சான் எல்லா அசுரர்களையும். பூதனைய தன் வாய் அமுதத்தால அழிச்சான், தன்னுடைய திருவடியால சகடாசுரனை அழிச்சான். அதனால்தான் எல்லா ஆழ்வார்களுமே இந்த ரெண்டு சேஷ்டிதங்களை ரொம்ப வசதியா சொல்லுவான். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தாயை பாட்டுல தீராத விளையாடு பிள்ளை பாசுரம் நம்மளுக்கு பாடல் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அதுல
ஒரு இடத்துல என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னாக்க, தின்ன பழம் கொண்டு வருவார் கண்ணன், தின்ன பழம் கொண்டு வருவார், தானே தட்டி பறித்து கையில் எடுப்பான், என்னப்பன் என்னையன் என்றார் அதனை எச்சில் படுத்தி படித்து கொடுப்பான். இந்த பாசுரத்துல உள்ளர்த்தம். சாதாரணமா நம்ம கேட்கறதுக்கு என்ன இருக்கும், அவன் கண்ணை ஒரு பழத்தை கொண்டு கொடுக்குறான், நம்ம அதை சாப்பிட்டுன்னு இருக்கோம், நம்ம அனுபவிக்கிறச்சே அதை தட்டி விடுறான், திருப்பி என்னப்பா என்னையான்னு கேட்டா அதனை எடுத்து தொடச்சி எச்சில் படுத்து நம்ம கிட்ட கொடுக்குறான். இதுதான் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச அர்த்தம். பெரியவா இதுக்கெல்லாம் எவ்வளவு வசதியான அர்த்தம் கொடுக்குறா தெரியுமா? தின்ன பழம் கொண்டு தருவான். நம்மளுடைய கர்மங்கள்லாம் கழிக்கிறதுக்கோசரம் இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்புன்னு ஒன்று தான் கொடுக்குறான். தின்ன பழம் நம்மளுடைய கர்மங்களை கழித்து அவங்ககிட்ட போகிறதுக்கு இந்த உடம்பும் இந்த ஆத்மாவே இந்த உடம்புல கொடுக்குறான். அதை நல்லா நீங்கள் அனுபவிச்சுன்னு இருக்கோங்க. இந்த உலகத்தை வாழ்க்கையவே அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. கண்ணனுடைய நினைப்பே உங்களுக்கு வரல. அப்படி இருக்க செய்யும் தட்டி பறிக்கலாம். நீங்கள் அந்த பழத்தை அனுபவிச்சுட்டு சாப்பிட்டு செய்யும் இந்த உலக வாழ்க்கையில் உங்களை தட்டி எழுப்புறான். எழுப்பி என்ன பண்ணுறான், அந்த பழத்தை பறிச்சுக்கிறான், அவன் கையில் பறிச்சுக்கிறான். அதாவது இந்த உலகத்து இன்பம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையில் பறிச்சுக்கிறான். பறிச்சுட்டு என்னப்பன் என்னையன் என்றார். அவரை கண்ணா கண்ணான்னு சரணாகதி பண்ணிட்டாங்களானாக்க, அவங்ககிட்ட நீங்கள் போய் சரணாகதி பண்ணிட்டாங்களானாக்க அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். அந்த எச்சில் படுத்தி அவன் அமுதத்தை கொடுக்குறான். அவனுடைய அமுதத்தை கொடுத்து கடித்து நம்மளுடைய வினை எல்லாத்தையும் கழித்து மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னு பெரியவா எல்லாருமே அவ்வளோ வசதியான அர்த்தங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பெரியவா கிட்டலாம் கேட்டு இது பண்ணி நன்னாவே இதெல்லாம் அனுபவிக்கணும். கள்ளச்சகடம் அந்த மாதிரி அந்த போதனையினுடைய அந்த கள்ளச்சகடம் பூதனையினுடைய அவதாரம் முடிஞ்ச உடனே அந்த சகடாசுரனை அழிச்சதை ரொம்ப சொல்கிறான். அது மாதிரி இதுக்கு இன்னொரு சின்ன ஒரு 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 வார்த்தை ஒருத்தர் சொல்கிறானாக்க, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. ஒருத்தர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்கிறா அப்படின்னாக்க அதை நல்லா ஒத்து கவனிக்கணும். நம்ம மனசுக்குள்ள பூந்து அதை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுண்டு அர்த்தம் தெரிஞ்சுண்டு எதையுமே நம்ம அனுபவிக்கணுங்கிறது பெரியவாழ்லாம் சொல்லியிருக்குது. ஒரு சின்ன கதை. ஒரு செக்கில் எண்ணெய் ஆட்டி விற்கிற ஒரு வியாபாரி இருந்தான். அவனுக்கு செக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. அதுக்கோசரம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு புளிய மரத்தை வெட்டி அந்த மரத்துலேருந்து செக்கு புதுசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் போகிறான். போயிட்டு அந்த புளிய மரத்தை வெட்டுறதுக்கு போகிறான். அந்த புளிய மரத்தில் ரொம்ப நாளாக ஒரு பேய் வாழ்ந்துருக்கு. அந்த பேய் சொல்கிறது, அப்பா என்னை வெட்டிடாதப்பா, நான் இன்னும் ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு வேறு எங்கே போய் வாழுதுன்னு தெரில, என்னை விட்டுடுன்னு சொல்லுது. இவன் என்னுடைய வயிற்று குழப்பு இருக்கேன்னு சொன்னப்போ, சரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், 2 பேரும் தினம் உனக்கு எப்படியாவது ஒரு மூட்டை எள்ளு நான் கொண்டு கொடுத்துட்றேன், அதனால் இந்த மரத்தை வெட்டாதன்னு சொல்லுது. அதுக்கு தெரியல, அது செக்குக்கோசரம் தான் இதை வெட்டுறாங்கிறது அந்த பேய்க்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு வாக்கை கொடுத்துடுறது பேய். நம்ம நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துட்டு திண்டாடுற மாதிரியோ அந்த மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுறான், சரின்னு சொன்னான், சந்தோஷமாக அது பண்ணிட்டு அவன் புத்திசாலியோ போய் வேற ஒரு புளிய மரத்தை வெட்டி அதுலேருந்து செக்கு பண்ணி தினம் இந்த பேய் கொண்டு வாசலை போனதே அந்த எள்ளை வச்சு ஆட்டி ஆட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த மரத்துக்கு இன்னொரு பேய் வருது. இன்னொரு பேய் வந்த உடனே அது சொல்கிறது, நான் இது போல் இந்த முதல் பேய் சொல்கிறது, நான் போய் அவனுக்கு எப்படியாவது சேகரித்து அவனுக்கு எள்மூட்டை கொண்டு தரேன், உனக்கு புத்தி இல்லை நீ பண்ணுற, நாளைக்குப்பா நான் அவனை பிடிச்சி நான் சாப்பிட்டுடுறேன், அவன் எப்பா உனக்கு இன்னும் கஷ்டம் இருக்காதுன்னு சொல்லி அது புது பேய் சொல்லுது. இவன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட செக்கு சுற்றுற மாடு ரொம்ப பழசாக போயிடுது, அதால் வேகமாக சுத்த முடியல. அதனால் சந்தையில் போய் ஒரு புது மாடு வாங்கிட்டு வரான். புது மாடு வாங்கிட்டு அந்த மாட்டுக்கு புது பேய்னு பேர் வைக்கிறான் இந்த வியாபாரி. வச்சுட்டு இவன் அது புது மாடு பழக மாட்டேங்குது, செக்க சரியாக சுத்த மாட்டேங்குது, சரி அதுக்கு சூடு வச்சாதான் அது பழகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், நல்லா கண்ணக்கோலை வச்சு நல்லா காய்ச்சறான்.
காய்ச்சிட்டு அப்போ வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், டே அந்த புது பேய் இழுத்துன்னு வாடா, அதுக்கு சூடு வச்சாதான் சரிப்படும். இந்த மரத்தில் உட்காந்துருக்கே புது பேய், இது தனக்கு தான் சூடு வைக்க போகிறாங்க. அப்போ பயந்துண்டு அவங்ககிட்ட வந்து காலில் விழுந்து, இன்னுமே உனக்கு 2 மூட்டையே நாங்கள் 2 பேரும் கொண்டு தரோம், எங்களை விட்டுடுன்னு சொல்லணும். அந்த மாதிரி அறிவு இல்லாத நம்ம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன் வந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்தேதோ அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம சிந்திக்க, வாயால் பாடி மனத்தால் சிந்திக்க, இதெல்லாம் என்னத்துக்கோசரம் சொல்றா? சும்மா மேலோட்டமா எதையுமே நீங்க பார்த்துடாதங்கோ, மேலோட்டமா எதையுமே நீங்க எடுத்துக்காதங்கோ. எந்த இடத்துலையும் அந்த உள் அர்த்தங்களை அர்த்தம் தெரிஞ்சு நீங்க எவ்வளோக்கு அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு கண்ணனை நீங்க சீக்கிரம் அடையலாங்கிறத இந்த இடத்துல சொல்றான். இந்த மாதிரி எம்பெருமான் வந்து மத்ஸ்யமா பூர்வமா இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள்லாம் எடுத்தான். ஆனால் என்னத்துக்கோசரம் எடுத்தான்? நம்ம சம்சாரத்தில் நம்மளாம் இந்த மாதிரி தவிக்கிறோமே, அந்த நம்மளுக்கு வந்து என்னென்ற யோனியுமாய் பிறந்தாள், என்னென்ன அவதாரமாவோ எடுத்து எங்களை தான் காப்பாற்றுறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே. அந்த மாதிரி அவன் வந்து அவதாரங்களை எடுத்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அந்த மத்ஸ்ய அவதாரம் எடுத்ததுனால தான் அவனால் வந்து இந்த பிரளயத்திலேருந்து நம்மளெல்லாம் காப்பாற்ற முடிஞ்சது. கூர்ம அவதாரம் எடுத்ததுனால தான் அந்த பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த கூர்ம அவதாரத்தை பெரிவாழ்லாம் வர்ணிப்பா பாருங்க. அந்த மந்தார மலையை தூக்கின்னு வரத்துக்கு முடியல கருடனால, அதுலேயும் இவன் தான் கை கொடுத்தான். கீழே பூர்ணமா நின்று அந்த மலை அசையாத காப்பாற்றுறான். தேவர்களால் கடைய முடியல, அந்த கடையறத வந்து இவனும் சேர்ந்து கடையிறான். அந்த விஷம் வந்து சிவபெருமானுக்கு எதுவும் ஆகாத அவன் காப்பாற்றுறான். அதே மாதிரி பிரகலாதனுக்கு அந்த விஷம் எதுவும் பண்ண முடியாத பகவான் காப்பாற்றுறான். எல்லாத்துலேயும் அவன் தன்னுடைய சௌலபியத்தை, தன்னுடைய கருணையை எல்லா இடத்துலையும் கொடுக்குறான். அவன் கருணையாளன், அவன் சுலபன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். அதே மாதிரி வித்தினை எத்தனையோ அச்சாவதாரங்கள், எத்தனையோ இதில் அவன் இருக்கான், எத்தனை அர்ச்சையில் இருக்கான், எத்தனை கோவில்கள் இருக்கு. அவன் அப்படி இருக்கிறச்சு அந்த எம்பெருமானுக்கு அவனை நினைக்கிறவ ஆத்மார்த்தமான பக்தர் கிடைக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு அவன் கீதையில் அவன் சொல்றான், ஞானி ஒருத்தன் கிடைச்சான்னா போர் எனக்கு, அவனுக்கு நான் அடிமை அப்படிங்கிறான் கண்ணன். அந்த மாதிரி நாகத்தனை குழந்தை வெக்கா திரு எவ்வுள் அப்படின்னு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுத்துட்டு ஸ்ரீராஜநாதனா படுத்துட்டு இருக்கான், யோக நித்திரையில இருக்கான். ஒரு பக்தன் மனசுல நம்ம பூந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். உள்ளத்து கொண்டு ஹிருதயத்துல இருக்கிற அந்த பகவானை நினைச்சு 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 உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொல்லி சொல்ல செய்யும். அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த அந்தர்யாமியை நீங்க புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு தான் சொல்றான். ஹரி என்ற பேரறவும் அந்த உள்ளத்துல இருக்கிற அந்தர்யாமிய எப்படி நீங்க கேட்கணும், கூப்பிடணும். ஹரி ஹரி ஹரின்னு நீங்க கூப்பிட 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 அவன் அழகா வந்து உங்களுக்கு காட்சி தருவான் மனசுல. அன்னமும் மீன் உருவும் ஆடரியும் பொருளும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் கடைவாய் ஆடுக செங்கீரைங்கிறா பெரியாழ்வார். எல்லா அவதாரமும் எடுத்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் எங்களெல்லாம் காப்பாத்தினியே, என் மனசுல இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கியே, ஆயர்களுக்கெல்லாம் கொழுந்தா வந்தவனே ஆயர்கள் நாயகனே கண்ணா, இன்னைக்கு நீ ஆடுக செங்கீரை, என் மடியில உட்கார்ந்து நான் உன்னை ஆட்டுறேன். கிருஷ்ணாராமா செங்கீரைங்கிற பருவம் குழந்தைய நம்ம மடியில உட்கார வச்சுட்டு பெரியவாள்லாம் பண்ணுவா. கிருஷ்ணாராமா கோவிந்தான் அதை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி காட்டுவா இல்லையா, அதுதான் செங்கீரை பருவம்னு சொல்றது. அந்த மாதிரி பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமான் வந்து ஆச்சாரியர்கள் இவாளுடைய அனுகிரகம் மூலதான் நம்மளுடைய அறிவை பெருக்கிக்க முடியும். நம்மளால ஒன்று படித்தோம், நம்மளால ஒன்று எடுத்தோம், நம்மளால எதுவுமே பண்ணிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு இது வேணும்னு சொன்னாக்க அதுக்கு ஒரே காரணம், ஒரே வழி, அது வந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான். ஆச்சாரியன் கிட்ட போனாதான் நம்மளால ஆச்சாரியன் கிட்ட அசுரனேன உச்வையே இது பிரணவ வரலட்சணம், இது பேரறிவு.
ரொம்ப பெரிய அறிவு. ஆச்சாரியர்களுக்கு தான் அந்த அறிவை பகவான் கொடுக்குறான். அந்த ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம இது பண்ணுற சொல்ல அவள்லாம் கேட்குறான். அந்த மாதிரி ஹரிங்கிற பேரறவும் முன் காதில் கேட்கலையா? ஹரி ஹரின்னு சொல்கிறோமே சொல்கிறாளே அவள்லாம், அந்த பேரறவும் அப்பேற்பட்டவங்க அறவும் உன் காதில் கேட்கலையா அப்படின்னு கேட்குறான். நம்மளுடைய செவிக்கு உணவுங்கிறது பகவானுடைய நாமம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறான். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழதும் ஐங்கருவி. இந்த 5 இந்திரியங்கள் பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது, மோந்து பார்க்கறது, அப்படியே உணர்றது, இதுதான் இந்த ஐங்கருவி கண்ட இன்பம். இது இந்த 5 இந்திரியங்களையும் அப்படியே நீங்கள் பகவான்கிட்ட பார்க்கணும். முகுந்த மாலையில் இவர் சொல்கிறார், குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், கண்ணு படைச்ச பையன் பகவானை சேவிக்கிறது, இந்த கால் படைச்ச பையன் அவன் கோவிலுக்கு போகிறது, இந்த கைகள் படைச்ச பையன் அவனுக்கு கோலம் போடுறது, புஷ்பம் பண்ணுறது, திருவாரணா பண்ணுறது, இந்த கால்கள் படைச்ச பையன் அவனுடைய நாவங்களை கேட்கறது, இந்த மூக்கு படைச்ச பையன் அவனுடைய துளசியை முகர்றது, இந்த மனசு படைச்ச படம் அவனை நல்லா அனுபவிக்கிறது. அந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களை நம்ம மாற்றிக்க கற்றுக்கணும். அப்படி மாற்றிக்க கற்றுக்கிறதையும் நம்மளுக்கு ரொம்ப வசதியான ஒரு அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி அம்சாவதாரம் எடுத்த பகவான் நம்மளுக்கு அருள் பெற்ற ஆச்சாரியர்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஹம்சாவதாரம் வேதம் அப்படியே இருண்டு போயிடுச்சு, உலகமே இருண்டு போயிடுச்சு. வேதத்தை ஹிரண்யன் சுருட்டி எடுத்துன்னு போய் பாதாளத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். அப்போ ஹம்ச அவதாரம் எடுக்கிறார். எடுத்துட்டு வேதத்தை திருப்பி பிரம்மாக்கு எல்லாருக்கும் போகிறார் பகவான். வேதம் யாராலையும் ஏற்படுத்தப்படாதது. வேதங்கிறது தனி. வேதம் யாராலையும் ஏற்படுத்தப்படாதது. ஆனால் பிரம்மாக்கு பகவானால உபதேசிக்கப்பட்டது. அதுதான் அந்த வேதம் அழிஞ்சு போனப்போ, உலகம் இருண்டு போனப்போ ஹம்ச அவதாரம் எடுத்து அவன் வேதத்தை நம்மளுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தான். அந்த சங்கனுடைய பேரரவத்தை கோஷத்தை இந்த இடத்துல என்ன சொல்றான்னாக்க, அவனுடைய நாமவன் சொல்ல 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 அந்த பேரரவன் கேட்க கேட்க நம்மளுடைய பயங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு நம்மளுடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த கலியுகத்தில் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே அந்த நாம சங்கீர்த்தன வழி ஒன்று தான் பகவான் கொடுத்துருக்கான். இதை சுலபமாக கொடுத்துட்டான். ஏன்னா நம்மளால பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணக்கூடாது. நம்மளால திருமங்கை ஆழ்வார் சொல்றார், 5 சீல நின்று நீ தவம்லாம் செய்ய வேண்டாம், அந்த தாழாளன் தாழணிவீர் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி வேக வேண்டாம், ஒத்த காலில் நிற்க வேண்டாம், சாப்பாடு தூக்கம் இல்லாத மூச்சு விடாத மூச்சை அடக்கி நீ அந்த மாதிரிலாம் போய் தவம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ணா அவளுக்கு சக்தி இருந்தது. இந்த காலம் கலியுகம், நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிற செய்ய அந்த நாம சங்கீர்த்தனத்தை பேரறவும் அப்படியே மேலே 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 அந்த அரவம் கேட்குற அளவுக்கு எங்கே பார் ஒலிக்கிற அளவுக்கு சொல்லுங்கோ. அந்த பேரறவம் கேட்க கேட்க அது உள்ளம் புகுந்து, யாரோ 10 பேர் சொல்லின்னு போனாள்னாக்க அது காதில் விழுந்ததுனாக்க அது மனசில் போகும். அது மனசில் போந்து அப்படியே அந்த மனசில் நம்மளை தச்சு, ஆஹா இவாள்லாம் சொல்கிறாளே, இவாள்லாம் சொல்கிறபடி நம்மளும் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மறுநாள்லேருந்து மெதுவாக நம்மளும் சொல்ல ஆரம்பிப்போம். சொல்ல போக சொல்ல சொல்ல நம்மளுக்கு அதுவே பழக்கமாக போயிடும். இந்த பாசுரத்தில் ஹம்சாவதாரம் எடுத்த பெருமானுடைய இவனுக்காகவும் பெற்ற ஆச்சாரியர்கள் போகலாம். நம்மளுடைய ஆச்சாரியர்களை தான் இந்த இடத்துல பெருசாக எடுத்து காட்டுறது. ஏன்னா அந்த பாகவத கோஷ்டி எவ்வளோ முக்கியங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். தேசிகாக தத்ர தாதாக அப்படிங்கிற சுவாமி தேசிகர். அதாவது பட்சிக எல்லாருக்கும் ஞான கர்மங்களை உபதேசிக்கக்கூடியவா ஆச்சாரியன் மட்டும்தான். மன்னே பிரவிஷ்டாக சாமந்தோ லக்ஷ்மண சாரிகா அப்படிங்கிற வரலாற்றில் பெரிய திருமொழி 11:8 முன் உலகங்கள் 7
அந்த வம்சம் வம்சமாக நம்மளுக்கு வந்துன்னு இருக்கே அந்த இதை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுறா. ஏன்னா அந்த ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரை தான் ரொம்ப முக்கியம். சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், என் உயிர் தந்து அழித்தவரை சரணம் புக்கு யான் அடைவே குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நல்நறிய அவர் குறித்த உய்ய கொண்டான் நாதமுனி சடகோப்பன் சேனையினால இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. என் உயிர் தந்த அடித்தவரை சரணம் புக்குன்னு சொல்றா பெரியவா. இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்றா பெரியவாள்லாம். ஒன்று வந்து நம்மள உயிர் கொடுத்து வளர்க்கிற அப்பா அம்மா மாதா பிதா தான் முதல் தெய்வம் நம்மளுக்கு, அதுவும் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, அந்த பகவான் வந்து இந்த உடம்பையும் இந்த ஆத்மாவையும் இந்த உலகத்துல படைச்சு உன்னுடைய கர்மங்கள்லாம் கழிச்சுட்டு என்கிட்ட வான்னு சொல்லி கொடுக்குறானே, அது என் உயிர் தந்து அழித்தவரை. இந்த உடம்பையும் மனசையும் கொடுக்குறானே அந்த தந்து அழித்தவரை சரணம் புக்கு, அவளை போய் சரணாகதி பண்ணிக்கணும். எப்படி நீ பண்ணிக்கிறது? யான் அடைவே குருக்கள் நிறைவணங்கி. நான் எப்படி போய் பண்றது அப்படின்னா, குருக்கள் நிறைவணங்கி, குருக்களுக்கு ஆச்சாரியனுக்கு. அந்த காலத்துல குருகுல வாசம் இருந்தது, இந்த காலத்துல குருகுல வாசம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆச்சாரியனை எப்படியெல்லாம் நம்ம கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு வழங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல். நம்மளுக்கெல்லாம் ராமானுஜர் தான் விசிஷ்டாத்வைதத்தை நிலநாட்டி கொடுத்தவா. அந்த பெரும்புதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி. ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி, பெரிய நம்பிக்கை ஆச்சாரியன் ஆளவந்தார், ஆளவந்தாருக்கு ஆச்சாரியன் மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கை ஆச்சாரியன் உய்ய கொண்டார். இந்த இடத்துல நல்நெறிய அவரை குறித்த அப்படின்னு ஏன்னு சொன்னா, நாதமுனி வந்து என்னுடைய பேரன் வேற வழியில போயிடுவான், அவனை திருத்தி பண்ணிக்கொள்ளு அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் உய்ய கொண்டாருக்கு. நாதமுனிக்கு நேர் சிஷ்யன் உய்ய கொண்டார். அவருக்கு வயசாயிட்டதுனால அதை மணக்கால் நம்பிக்கிட்ட அதை ஒப்படைக்கிறார். அந்த மணக்கால் நம்பியை ஆளவந்தாரை தடுத்து ஆட்கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் நிலைநிறுத்துறார். அந்த மாதிரி நல்நெறிய அவர் குறித்த உய்ய கொண்டார் நாதமுனி. உய்ய கொண்டாருக்கு ஆச்சாரியன் நாதமுனி, நாதமுனிக்கு ஆச்சாரியன் நம்முடைய நம்மாழ்வார். நம்மாழ்வார் நேர் விஸ்வசேனருடைய அவதாரம். அந்த நாதமுனி சடகோப்பன் சேனைநாதன் விஸ்வசேனர் தான் நம்ம எல்லாருக்கும். அந்த விஸ்வசேனருக்கு உபதேசம் பண்ணுவோம் நம்மளுடைய தாயார். இவாளெல்லாம் முன்னிட்டு எம்பெருமான் திருவடி. இவாள்லாம் இருந்தாதான், இந்த ஆச்சாரிய பக்தி இருந்தாதான் நம்மளால பெருமானை அடைய முடியுங்கிறத அவ்வளோ எதமா எல்லாரும் எடுத்து கொடுக்கலாம். சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேகத்துல வேதோ தத்வ விபஜன விகோ வஜ்ரஹம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல நல்லா எடுத்து காட்டுறான். 7 உலகங்களையும் இருள் சூழ்ந்து போயிடுது. அப்ப எல்லாரும் தகச்சு நிக்க செய்யும். அவன் அப்படியே அந்த எழிலான அந்த வேதம் அழிஞ்சு போனப்போ அப்போ கலக்கம் உண்டான சமயத்துல வானவருக்கும் முனிவருக்கும் அனுகிரகம் செய்யறதுக்கோசரம், அந்த இருளை போக்கடிக்கிறதுக்கோசரம், அந்த உலகம் மொழியறதுக்கோசரம் அன்னமா வந்து பிறந்து அந்த அறநூலை நம்மளுக்கு அந்த அபகரிசன்கிட்டேந்து பிடுங்கி கொண்டு வந்து திருப்பி பிரம்மாவுக்கு எடுத்து கொடுத்தானே அப்படின்றத எடுத்து காட்டுறான். அசுரனேன உச்சியதே இது பிரணவ லட்சணம். இதுதான் நம்மளுக்கு பேரறிவு, ரொம்ப வசதியான அறிவு. எந்த பொருளையும் மெய்ப்பொருள் காணணும், உண்மையான அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சுதான் நம்மளால அதை அனுபவிக்க முடியுங்கிறத இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறார். அதே மாதிரி பக்ஷி பசு போன்ற நம்மளுக்கு சுவாமியான பகவானுடைய கோவிலான அந்த அக்ஷாசரத்தில் இருக்கும், திருமந்திரத்தில் இருக்கும் சத்துவகுணம் பெற்றதும் நமக்கு ரகசிய அர்த்தங்களை போதிக்கும் சங்கு போன்ற பிரணவத்தில் எம்பெருமான் சேஷி ரட்சகர், ஜீவர்கள் அவனுக்கு சேஷர்கள் அப்படிங்கிறார். அவன் சேஷி, நம்ம சேஷர்கள். ஏகம் நாராயணன் மட்டும்தான், அவனுக்கு நம்ம சேஷர்கள், அடிமைகள். அடிமைகள்னா நம்ம தப்பான அர்த்தம்லாம் எடுத்துட கூடாது. அவனுடைய 8 கல்யாண விழாக்களை கொடுத்து நம்மளை ரொம்ப வசதியா வச்சிருக்கான். அவனை விட்டு போகாத நம்மளை அடிமைப்படுத்தி
வச்சிருக்கான், நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கான். அதுதான் அந்த பரமாத்மாவும் நாமும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாத அவன் சேஷி நம்ம சேஷன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும். அப்போ நம்மகிட்ட துஷ்ட புலன்கள் எல்லாம் போறதுக்கு இஷ்டப்படி தெரியும். இந்த சரீரம் இஷ்டப்படி தெரியும் நம்ம மனசு. இதை பாம்பு போன்ற மனைவி புத்திரன் மூலமாக உண்டாகும் சுகத்தில் ஆசைப்படாதவர்களும் இந்த உலகத்து விஷயத்துக்கே நினைச்சு உடலுக்கே கரைந்து நைந்துன்னு சொல்றார் தொடரடி கொள்வார். இந்த உடம்புக்கே கரைஞ்சு நைந்து போகாதங்கோ, பகவானுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைங்கோ அப்படின்னு சொல்லி மோட்ச மார்க்கத்தை அழைப்பவர்களான ஆச்சாரியர்கள். நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆச்சாரியனை போய் சரணாகதி பண்ணிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்மள பிரபன்னர்கள். அப்படி பிரபன்னங்களா நம்ம ஆயிட்டோம்னாக்க நம்மளுக்கு பக்தி யோகத்துல அதிகாரம் நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு சம்சாரமான இந்த கஷ்டங்கள் இது அத்தனையும் நம்மளை விட்டு விலகி போய் நம்மளுடைய பாவம் புண்ணியம் ரெண்டுத்தையும் நீக்கிடணும் பகவான். நம்மளுக்கு பாவம் மட்டும் இருந்தால் நம்மளை மோட்சத்துக்கு நிறைய புண்ணியம் பண்ணினா நம்மளால மோட்சத்துக்கு போக முடியாது. பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கழிச்சாதான், இந்த உலகத்துல கழிச்சாதான் நம்மளால மோட்சத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நீக்கி அந்த பகவானுடைய செவி வழியில ஹிருதயத்துல பகவானை குளிர வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த புல் அப்படிங்கிறது பகவானுக்கு பகவத் ஞானமுடைய பாகவதர்கள். புல்லுன்னா இந்த இடத்துல கருட வாகனம், அதே மாதிரி புல்லுங்கிறது இந்த இடத்துல பகவத் ஞானமே இருக்கிற அந்த பாகவதர்கள். அந்த பகவத் கைங்கரிய மூலியமான அனுஷ்டிக்க கிளம்புறான். காலங்காத்தால கிளம்புற செய்யும் மற்றவர்களும் இவளுடைய அரவம் கேட்டு எழுந்திருக்கணும். பெரியவா எல்லாரும் எழுந்து போற செய்யும் நம்மளும் போய் அந்த கோஷ்டியில சேர்ந்துக்கணும். சேர்ந்து அந்த அடையாளம் கேட்கறதுக்கு பெரிய திருவடிக்கு அறையல் அந்த கருடனுக்கு கருடனை வாகனமா கொண்டிருக்கிற அந்த பெருமாள் அரையன்னா எம்பெருமான். அவனுக்கு திருமந்திரத்துல பிரணவத்துல துவனியை கேட்கறதுக்கு எப்படி அந்த துவனி அந்த ஓகாரம் பிரணவ துவனி கேட்கறதே அந்த கேட்கறதுக்கு நம்மளுக்கெல்லாம் கேட்கணும். அந்த துவனி எல்லா கோவில்லையும் பிரணவத்தை ஒதுக்கி வச்சுருப்பா. அந்த துவனி கேட்க கேட்க பேய் உண்டு. பிரகிருதி, இந்த பிரகிருதிங்கிறது தான் பேய், இது உண்டு. இந்த பிரகிருதி சம்பந்தத்தை நம்மளுக்கு அழிச்சுட்டு முலை உண்டு. நம்மளுடைய மனசு அகங்காரங்கள் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன், நான் இந்த உலகத்தில் இருக்கேன், நான் அது வாங்கினேன், நான் இது வாங்கினேன், நான் இப்படி இருக்கேன்னு அந்த நம்மளுடைய அகங்காரங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு கள்ளச்சகலம் காம குரோதாதிகளை எல்லாத்தையும் போக்கி வெள்ளத்து திருப்பார்கடலை யோக நித்திரை பண்ணி நம்ம மனசுல பூந்து நம்மளை எப்படியாவது அவனோட சேர்த்துக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றானே அந்த திருப்பார்கடல்ல இருக்கிற அந்த அரவின் மீது பழிக்கொள்ளும் அனந்தாழ்வான் இருக்கானே அவன் மேல யோக நித்திரை கொள்றானே அந்த பகவான கீழ மறந்த யோக நித்திரையில் இருக்கிறவனே ஜகத் பூத காரணம் எல்லாத்துக்கும் எல்லா ஜகத்துக்கும் நித்திய இந்த நீலா விபூதி மேல இருக்கிற நித்திய விபூதி எல்லாத்துக்கும் அதிகாரமான அவனை உள்ளத்து கொண்டு மனப்பூர்வமா அவனை நினைங்கோ. சும்மா கை குப்பினா போராது, அவனை உள்ளத்து கொண்டு ஹிருதயத்தில் தானித்து முனிவர்களும் யோகிகளும் அவள்லாம் எப்படி பண்றாளோ அந்த மாதிரி நம்ம முனிவர்களை ஆக முடியாட்டாலோ யோகிகளை ஆக முடியாட்டாலோ நம்ம மனசுல இருக்கானே கண்ணன் அவனை நம்மளால நிச்சயம் நினைக்க முடியும். அந்த யோகிகளும் பாகவத கைங்கரியவர்கள். இந்த பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியம் ரொம்ப வசதி. அந்த மாதிரி இருக்காளே அவள்லாம் மெதுவா நம்மளுக்கெல்லாம் உள்ள ஆத்மார்த்தமா நம்ம மனசுல அப்படியே ஒழிக்கிறாப்புல உள்ளுக்குள்ள போறாப்புல ஹரின்னு சொல்லுங்கோ, ராமான்னு சொல்லுங்கோ, கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ அப்படின்னு மெதுவா சொல்லி 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 நம்மளை தயார்படுத்துறாளே. உள்ளம் புகுந்து ஹிருதயத்துல பிரவேசித்து குளிர்ந்து நீயும் நன்னா குளிர்ந்து அப்படியே குளிர்ந்துங்கிறது இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் அழுக்குகள் அழிஞ்சு போய் ஒளி வந்துருக்குனாக்க எந்த இடத்துலையுமே வெப்பமாக இருந்தால் வேர்த்து கொட்டும்.
நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. அதே சமயம் ஒரு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தாலும் நம்மளால் தாக்கிக்க முடியாது. ஒரு சாதாரணமாக குளிர்ச்சியாக இருந்து ஒரு காற்றடிக்கிறது, ஒரு இதமாக இருக்குது. குளிர்ந்துங்கிறது இந்த இடத்துல இதமான சூழ்நிலையை தான் குளிர்ந்துன்னு சொல்கிறான். அந்த குளிர்ந்து அந்த இதமான சூழ்நிலை நம்ம மனசுக்கு அதனால் நம்ம ரொம்ப வசதியாக இது பண்ணணுங்கிறத இந்த இடத்துல எல்லாரும் எடுத்துக்காட்டுறான். ரொம்ப வசதியாக அடியே பாக்கியம், அடியே பாக்கியம் ரொம்ப வசதியாக பெரியவாள்லாம் எடுத்து காட்டுறா. அதனால் எல்லாருக்கும் அடியனுடைய சிறிய விண்ணப்பம் அவ்வளவுதான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆச்சாரியனை நாட முடியுமோ யதாசக்தி நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஆச்சாரியன்கிட்ட தான் போகணுங்கிறது இல்லை. சாதாரண ஆச்சாரியன்கிட்ட நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சிட்டாலும் கூட அந்த ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துருத்துனா கூட உள்ள வெள்ளை எழுந்து முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். எடுத்த உடனே எதுவுமே கிடச்சிடாது. கண்ணன் கீதையில் நிறைய இடத்துல அதை எடுத்து கொடுக்குறான். மெல்ல எழுந்து அந்த மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக 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 நம்ம மனசை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நிமிஷம் தனியாக உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. அந்த கண்ணனையே நினச்சி அவனை அனுபவிக்கும். அந்த ஒரு வாரம் அந்த ஒரு நிமிஷத்துலேயே போங்க. அப்புறம் 2 நிமிஷம் ஆக்குங்கோ, அப்புறம் 3 நிமிஷம் ஆக்குங்கோ. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. தனிமைப்படுத்தினா அவனை அனுபவிக்கும். ஏகப்பட்ட சேஷ்டதங்கள் அவனுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு சேஷ்டதங்களை அடிய நேத்திக்கு உச்சரிச்சாப்புல பூதனைனாக்கா அப்படியே பூதனையை சும்மா வதம் பண்ணதான் நினைக்கக்கூடாது. அந்த பூதனை யசோதா வேஷம் போட்டுல அழகா வராப்புல, ராத்திரி வராப்புல, கண்ணனை பார்த்து சிரிக்கிறாப்புல, கண்ணவாளன் அவளை ஒவ்வொரு செயலையும் மனசுல நிறுத்தினோம்னாக்க ஒரு நிமிஷம் அதை அப்படியே நீங்க அனுபவிக்க அவன் அப்படியே கண்ணுன்னு சிறுத்தாமையாக கட்டணும். யசோதர் அவனை கட்டி போடணும்னு நினைக்கல. யாரும் அவனை குறை சொல்றது தாங்க முடியலேங்கிற ஆதங்கத்துல தான் அவன் கட்டுறா. அந்த கண்ணின் தாம்பல அவன் கட்டுறாங்கிறதுக்கோசரம் அவன் அப்படியே கட்டுப்பட்டு நின்னானே. எப்பேற்பட்டவன் ஆழ்வார் ஒரு இடத்துல சொல்றார், அப்படியே நீ கண்ட நீர் மடங்கி கையை கூப்பிண்டு உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறவன், இந்த உலகம் எல்லாத்தையும் படைச்சவன் நீ. ஆனால் நீ என்ன பண்ண? யசோதை கிட்ட போய் கையை கூப்பிண்ட, கண்ட நீர் மழுங்க இப்படி மண்டையை ஆட்டையே, இல்லைம்மா நான் பண்ணலன்னு சொல்லி கேட்குறையே. எப்பேற்பட்டவன்டா நீ? அப்பேற்பட்ட சத்தியானவன் நீ போய் இன்னொருத்தர்கிட்ட போய் பாவனானா போய் நீ போய் ஆசிரியம் கேட்குற. யசோதை கிட்ட கையை கூப்பிண்டு நான் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குற. கண்மையில் மல்க நிற்கிற. அப்பேற்பட்ட அந்த சுலபனை எப்படியாவது அடையணும். கொஞ்சம் எல்லாரும் மனசுல தியானிச்சுக்கோங்க. அது ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையை கரையேற்றக்கூடியது. நீங்க கொஞ்சம் முதல்ல ஒரு அடி எடுத்து வைங்க. பெரியவாழ்லாம் சொல்லுவா, பகவானை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவன் 100 அடி நம்மளை நோக்கி வருவான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தினம் அவனுடைய நாமங்களை கேட்டு அவனை நோக்கி ஒரு அடியாக வைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிங்கன்னு பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவாடி பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வண் புதுவை நல் கோதை மலர்பதங்கள் வாழியே.